மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, நல்ல புத்தகங்கள் ஒரு மனிதருடைய ஆளுமையை வளர்ப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையையே மாற்றி போடுகின்றன. புத்தகங்களின் கருப்பொருள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய அனுபவம் மற்றும் அவர் பெற்றிருக்கக்கூடிய அறிவு இவற்றின் வெளிப்பாடாக புதிய படைப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வகையிலே ஒரு புதிய படைப்போடு இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் அருட்சகோதரர் இக்னேஷியஸ் விக்டர் அவர்கள். திரு இருதய சபையை சார்ந்த அருட்சகோதரர். திரு இருதய சபையிலே 60 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்ற அருட்சகோதரராக இருக்கிறார். அறிவியல் மற்றும் ஆங்கில ஆசிரியராக 12 ஆண்டுகளும், கிறிஸ்து அரசர் ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வராக 3 ஆண்டுகளும், துறவற அருட்சகோதரர்களுடைய உருவாக்க பயிற்சியில் 12 ஆண்டுகளும், திரு இருதய சபையின் தலைவராக 10 ஆண்டுகளும் மிகச் சிறப்பாக பணி செய்திருக்கிறார்கள். ஆங்கில இலக்கியத்தில் முதுகலையும், பிலிப்பைன்ஸ் நகரில் உள்ள மணிலாவில் மெய்ப்பிப்பணி இறையியலில் முதுகலை பட்டமும் பெற்றவராக இருக்கிறார். எழுத்து பணி என்று பார்க்கிற பொழுது இதயச் சுடர் என்னும் மாத இதழில் 1972ஆம் ஆண்டு முதலே தன்னுடைய எழுத்து பணியை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவில் வாழ்வு என்கிற மும்மாத இதழில் 5 ஆண்டுகள் இணையாசிரியராக இருந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக முதன்மை ஆசிரியராகவும் பணி செய்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல துறவரத்தில் 60 ஆண்டுகள் நிறைவு செய்வதை அந்த மணி விழாவின் நினைவாகத்தான் இன்றைய நாளின் அந்த நூலை அருட்சகோதரர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு அகில உலக இளைஞர் தினம் கொண்டாடப்பட்ட போது அது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஒளி காட்சியையும் பாடலையும் உருவாக்கி இருக்கிறார்கள். அது யூடியூப் வலைத்தளத்திலே இப்பொழுதும் காண கிடக்கிறது. அவேக், அரைஸ், ஷைன், ஷைன் ஃபோர்த் என்கிற ஆங்கில பாடலாக இருக்கிறது. இவ்வாறாக 60 ஆண்டுகள் அருட்சகோதரராக பணியாற்றி இருக்கிற மிகச்சிறந்த அர்ப்பணத்தை கொண்டிருக்கக்கூடிய அருட்சகோதரர் இக்னேஷியஸ் விக்டர் அவர்கள் தன்னுடைய வயதில் 80 தொடங்கி இருக்கிறார். இத்தகைய அனுபவமிக்க அருட்சகோதரர் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆடையின் நிறமாலை. அருட்சகோதரர் ஜி இக்னேஷியஸ் விக்டர் அவர்களுடைய இந்த புத்தகம் மதுரை ஞான ஒளிபுரத்தில் இருக்கக்கூடிய திரு இருதய சகோதரர் இல்லத்தினரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகமும் கிடைக்கக்கூடிய இடமும் அதுவாக இருக்கிறது. ஏறக்குறைய 120 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் 30 கட்டுரைகளும் 31 நிறைவுரை, 32 துணை நின்ற நூட்கள் என்று 32 தலைப்புகளை உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 100 இருக்கிறது. தேவைப்படுகிறவர்கள் திரு இருதய சகோதரர் இல்லத்தையும் தொடர்பு கொள்ளலாம், அல்லது இந்த திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆடையின் நிறமாலை, இந்த தலைப்பு, இந்த புத்தகம் உருவான பின்னணி என்ன, அதை குறித்து சொல்லுங்களேன். இன்றைக்கும் எங்களுடைய சபையில் பொதுநிலைகளுக்கான FSH, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த சேக்ரட் ஹார்ட் மூவ்மெண்ட் ஒரு இயக்கம் வச்சுருக்கிறோம். அது மதுரையில் ஒரு நல்ல அணி 10-40 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னால் வந்த பிரதர் ஒருத்தர் டேவிட் ராஜன் வந்தவர் பாஷி நகரில் அவங்கள பங்கு தந்தோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவங்கள சின்ன குரூப்பை ஏற்படுத்தினார். அந்த குரூப்பை ஏற்படுத்தும் பொழுது அதுக்கு மாறி போனதுனால என்னோட அதை ஒப்படைச்சார். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு.
அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்குள்ளே தீர்மானித்தோம். எவ்ரி செகண்ட் வீக்கு சாட்டர்டே 10 to 1 மணி வரைக்கும் அந்த பைபிள் கருத்தரங்கு நடத்துங்க. அதை நடத்தி கொண்டே வர்றேன். கடந்த 2-3 வருஷமாக நடத்திட்டு வரேன். அதில் நான் எப்படி பின்பற்றுறேன்னா, சும்மா வாசமாக இல்லை, குறிப்பிட்ட தீம் தான். இப்போ ஒளின்னு சொன்னால் ஒளியை பற்றி எங்கே பேசப்படுகிறது, யார் ஒளியின் ஆளுமைகளாக யார் யார், மரமா முதல்ல தேவதார மரத்தை ஆண்டவர் தோன்றினார், அதுலேருந்து தொடங்கி எங்கே மரங்கள் போகிறது. அதுக்கடுத்து ஆறு, அப்படி வந்தது தான் ஆடை. அந்த ஆடை பற்றி ஆராய்ச்சிகளும் போயிட்டு இருந்தது. அப்புறம் விவிலியத்தில் பல எங்களுக்கு வழக்கமாக உள்ளது, துறவரத்தில் மாலை ஜெபம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வாசகத்துக்கு தியானத்துக்கான தயார் பண்ணுவோம். அந்த வாசகத்தில் இப்படி வரும்போது பல்வேறு புத்தகங்களை ரெஃபர் பண்ணுவேன். அப்படி வரும்போது லாய்டு என்ற நாவல் ஆசிரியர் எழுதினது இந்த ஆடையின் என்று எழுதினார். அந்த இதுதான் எனக்கு திரும்ப தூண்டுதலாக இருந்தது. அப்படி தூண்டு வரும்போது இந்த ஆடையை பற்றி ஆய்வு மூலம் இதெல்லாம் சேர்ந்து எழுத ஏன் நிறமாலை முதல்ல ஆடை கதமமாக வைக்குமா என்று எனக்கு ஒரு சிந்தை வந்துச்சு. ஆடையின் சுவடுகள் வச்சுக்கணுமான்னு. ஆனால் அது பொருத்தமாக தெரியல. நான் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அந்த ஸ்பெக்ட்ரம்ங்கிற வார்த்தை எனக்கு வந்தது, அது நிறமாலை. அப்போ இந்த பிரிசத்துக்குள்ளே ஒளி நுழையும் போது எவ்வளவு 7 பிரியுதோ அதே போல் வாழ்க்கை இந்த பிரிசத்துக்கு நுழையும் போது இந்த ஆடையானது எத்தனை விளையாட்டுகளை விளையாடுகிறது. ஏனென்றால் ஒரு அரசனை பிச்சைக்காரன் ஆக்குவதும் ஆண்டி அரசனாக்கும் இந்த ஆடை தான் ஆக்குது. அது அப்படிப்பட்ட வல்லமையுடைய இந்த ஆடையை பற்றி தேர்ந்தெடுத்தேன். ரொம்ப அருமையாக இந்த புத்தகத்தினுடைய தலைப்பின் விளக்கத்தையே கொடுத்துருக்குறீங்க. ஆடை, நிச்சயமா ஆடை இல்லாத மனிதர் அரை மனிதர் என்று சொல்லுவாங்க. மனிதர்களுடைய அந்த ஒரு நாகரிகத்தினுடைய முக்கியமான வெளிப்பாடாக இருந்தது. இன்னைக்கு மனிதனுடைய உடலில் ஒரு பகுதி அங்கமாகவும் இருக்கிறது. இதை மையப்படுத்தி பல்வேறு விதங்களில் விவிலிய பின்னணியில் இந்த ஆடைகள் எப்படி நம்முடைய நடைமுறை, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் எப்படின்றது தான் கொடுத்துருக்குறீங்க. வாங்க நேரடியாக நம்ம கட்டுரைகளுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னால் சாமி அதில் முதல் பக்கத்தில் இருக்குது, அவர் விடுதலை எனும் உடைகளை எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் என்று அந்த ஏசாயா 61:10 எழுதப்பட்டிருக்கிறது தான். இதுதான் அனைத்து கட்டுரைகளும் ஊடறுத்து செல்லுகிறது. அந்த ஆடையை பற்றி நான் சிறிது பேச விரும்புகிறேன். விடுதலை என்னும் உடைகளை எனக்கு உடுத்தினார். ஏன் அது பலவற்றை போட்டிருக்கிறாரு, பன்மையை சொல்லுகிறாரு. பல வகையான விடுதலை இருக்குது. அதாவது உடல் சார்ந்த நோயிலிருந்து விடுதலை, மனம் சார்ந்த விடுதலை, சமுதாய விடுதலை, அப்படி விடுதலை பல விடுதலை அணுகுமுறைகள் இருக்குது. ஆனால் நேர்மைக்கு ஒரே ஒரு பக்கம்தான் இருக்குது. ஆகையாத்தான் நேர்மை என்னும் ஆடையை அணிவித்தார் என்று சொல்கிறாரு. அதனால் இந்த விடுதலைக்கு முன்னும் பின்னுமாக இருப்பதுதான் நேர்மை. நான் நேர்மையாக இருந்தால் விடுதலை கிடைக்கும். அந்த விடுதலை வெளிப்படுத்துவது திரும்ப நேர்மையான வாழ்வு. இப்படி இந்த எல்லா கட்டுரைகளிலும் இது ஊடறுத்து செல்கிறது மேல பெருமையாக சொல்லிக் கொடுக்குது. சீருடையுடன் வந்த விளையாட்டு வீரன் இயேசுவுடன் கண்ட பேட்டி, இந்த நூலில் 5வது கட்டுரையாக கொடுத்திருக்கிறீர்கள். தலைப்பு வித்தியாசமாக இருக்கிறது. சீருடையுடன் வந்த விளையாட்டு வீரன் யாரு, இயேசுவுடன் கண்ட பேட்டி என்ன? இயேசுவுடன் கண்ட பேட்டி, ஒரு இளைஞன் வந்தான். இயேசுவோட பேட்டி கண்ட பிற்பாடு இயேசு கொடுத்துக்க சில சவால்களில் அவன் கொஞ்சம் துவஞ்சிட்டான். அதனால தான் இஷ்டப்பட்டு வந்தால் கஷ்டப்பட்டு போனான்னு சொல்கிறது. அதனால் சில நேரங்களில் வேகமாக வர்றோம், வாழ்க்கையில் சில சவால் வந்த உடனே பின்தங்கிடுறோம். ஆனால் அது அவனோடு முடிஞ்சு விடுவதில்லை. அதை ஒரு மறைக்கல்வி ஆசிரியர் எப்படி அதை படுத்துகிறார் என்றால், இன்றைக்கு ஒரு சாம்பியன், கிரிக்கெட் சாம்பியன் வந்து பேட்டி கண்டால் என்ன நடக்கும், இயேசுவன் பேட்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க போகும்போது மாணவர் வேறு விதமாக சொல்லுகிறார்கள். அப்போ போகும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவரே நான் பெரிய சாம்பியன், கிரிக்கெட் சாம்பியன், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ உன்னுடைய களத்திலே உள்ள அம்பையருக்கு நீ பயப்படணும், மரியாதை செய்யணும், அதே போல் அவர் சொல்கிறத கேட்கணும், அதே போல் சக ஊழியரோடு உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதை நான் நல்லா செஞ்சுட்டு தான் வர்றேன், ஆனால் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டியதுன்னு கேட்குறான். அப்போ உனக்கு சாம்பியன் பட்டம் கிடச்சிருக்குல்ல? ஆமாம் ஆண்டவரே. அப்புறம் உனக்கு எல்லாரும் பாராட்டுறாங்கல்ல, ரைட்டு. அந்த சாம்பியன் பட்டத்தையும் அதையும் கொஞ்சம் புறக்கணித்து விட்டு உன்னை போல் ஆகணும்னு ஆசிக்கிறான்ல சில ஏழை பயல்கள், ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு ஏன் உனக்கு டைம் ஒதுக்கி நீ சொல்லிக் கொடுக்க முடியுமா?
அவர்களை கொஞ்சம் தரப்படுத்த முடியுமான்னு கேட்குற கேள்விக்கு சாரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. இதான் இன்றைக்கு நடக்கிறது. அதே போல் போர் வீரனை கண்டால், அதே போல் ஒரு ஆசிரியரை கண்டால், அதே போல் என்னை போல ஒரு பிரதர் சிஸ்டரை கண்டால், சிஸ்டரை பற்றி நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே இயேசுவுக்கே புகழ்னு ஆரம்பிக்கிறாங்க. அதை ஏம்மா என்னை நேர பார்த்து இயேசு உமக்கே புகழ் சொல்ல முடியாதா அப்படி கேட்குறாரு. சாரி ஆண்டவர், அதான் பழக்க தோசையில் வந்துருச்சு. சரிம்மா, நீங்கள் டீச்சிங்கில் இருக்கீல்ல? ஆமாம் ஆண்டவரே, நல்லா எனக்குள்ள பாடங்கள் நல்லா டீச் பண்ணுறேன். ஆனால் உங்களை போல் இன்னொரு டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய? அவங்களாம் கிளாஸை முடிஞ்ச ஒரு பாடு நான் 1 மணி நேரமாவது 7 பிள்ளைக்குனா டியூஷன்லாம் கொடுக்குறேன்ல, அது பத்தாதா அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க, சிஸ்டர் சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு பாராட்டுறேன். உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருது. இப்போ நல்ல நிறுவனத்தில், உயர்ந்த நிறுவனத்தில், கட்டுக்கோப்புள் நிறுவனத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாறுதல் வருகிறது. அது ஏழை கிராமம், தூசுபடிந்த கிராமம், கல்வியறிவு வாசனை இல்லாத கிராமம். அதில் நீங்கள் சென்று உங்கள் கடின உழைப்பை கொடுக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவரே, இதில் செஞ்சு நான் இப்படிப்பட்ட நிறுவனங்களிலிருந்து பழகிவிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சவால்களுக்கு ஈவன் பாரிஸ் பெருசுக்கு பேட்டி கண்டான்னு சொல்லுவார். கோவிலுக்குள் புதுசோடு நிறுத்த வேண்டாம், வீடுகளை கோவிலாக சேர்த்து கொண்டே நீங்கள் உங்கள் பணியத்தை தொடரலாமே என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி தான் சொன்ன ஆன்மீகத்துக்கெல்லாம் போகிறேன் அப்படி இப்படி சொல்கிறாரு. அதே போல் உங்களுக்கு குறிக்கப்பட்ட உங்களை சந்திக்க வருகிற பெரியவங்களை எப்படி நடத்துகிறீர்கள், உங்களுடைய யூத் குரூப்பை எப்படி வளர்த்தெடுக்கிறீர்கள், உங்களுடைய பங்கிலிருந்து எத்தனை தேவையத்தை உருவாக்கிறீர்கள், அதெல்லாம் நீ பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் ஆண்டவரேன்னு சேலஞ்சஸ் வந்துடுது. இப்படியாக அந்த பேட்டி அமைஞ்சிருக்குது. இன்றைய படுத்தப்பட்டது அந்த பேட்டியில் அமைந்திருக்கிறது. ஸோ அந்த இயேசுவை சந்திக்க வந்த செல்வந்தரான இளைஞருடைய அந்த நிகழ்வை மையப்படுத்தி பலரும் இன்று இயேசுவை சந்திக்கின்ற பொழுது என்ன விதமான உரையாடல்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனை கலந்த ஒரு விஷயமா பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அது வாசிக்கிற நமக்கும் ஒரு அருட்பணியாளராக வாசித்தோம்னா அந்த விதத்துல என்னுடைய சிந்தனையையும் தூண்டுவதாக இருக்கிறது. வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் கேள்வி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறீங்க. அதுபோல ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தருகிறது. இன்னொரு கட்டுரை வேண்டுமானாலும் பார்ப்போம். 13வது கட்டுரை 48வது பக்கத்திலே, பறவை நாக பாதிரியின் ஆடை அங்கித்துணி நடத்திய அதிசயம். இந்த 1903 எங்கள் சபையை தொடங்கினார் தந்தை கௌசானல். அவர் பிரான்சிஸ் தேசத்தில் ஜெசுவிட் மிஷினரியாக வந்தார் இந்த இந்தியாவுக்கு. வரும் பொழுது 1888 தூத்துக்குடியில் பொறுப்பேற்கிறார் சுப்பீரியரா. 1893 பாளையங்கோட்டைக்கு மிஷன் சுப்பீரியராக வர்றார். வந்தொருபாடு அவர் சந்தித்த முதல் சவால் கழுகுமலை ஜாதி போராட்டம். அதில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களது குடிசையானது தேவாலய மலை தூக்கி இரையாக்கப்படுகிறது. பெரிய போர்க்களம். உடனே சாமி அவர்கள் வருகிறார்கள். அங்கிருந்து அதை கேஸ் நடத்தி லண்டன் வரைக்கும் போயிட்டு முதலில் அவருக்கு தோல்வி வந்துச்சு. அடுத்தாப்பில் திரும்ப ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு அதை எடுத்து வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்றதுக்கு சபரியாத தினத்தில் தான் வெற்றி என்று தந்தி வந்தது. மக்கள் எல்லாம் அவரை வாழ்த்தினார்கள், போற்றினார்கள். இங்கு மட்டுமல்ல, அங்கே சிவகாசியில் போய் மக்கள் வரவேற்றார்கள். 10,000 பேர் ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இவர் எழுந்து ஏற்புரை பேசுகிறார். அவருக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை தழுவினால் என்ன எவ்வளவு அழகாக இருக்கும் என்று. அதை கேட்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆவீர்களா என்று. அங்கே கூட்டத்தில் கூச்சல் தான், கூக்குரல் வருது. ஆவோம் ஆவோம் மட்டும் கையை துவைத்தலை, ஆவோம்னு சொல்லிட்டாங்க. அது கௌசாமசாமியுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி. அதை ஏற்றுக்கிட்டார். அதனால் வெற்றி வரும்பொழுது கடவுளுடைய கரம் நம்மத்தில் இருக்கு என்று சொல்வார். தோல்வி வரும் பொழுது தை வில் பி டன் என்று சொல்வார். இந்த மனநிலையை தான் நாங்கள் பாராட்டுறோம். இப்படி வந்தவருக்கு அதே போல் ஏழைகளை பற்றிய சில கேஸ் வந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுவார். அதனால தான் ஏழைகள் சார்பாக கோடை இடி என முழங்குவார் என்று அவரை பற்றி எழுதுகிறார்கள்.
அதனால் அது பக்கத்தில் இந்த வக்கீல்கள்லாம் பயந்துருவாங்களாம். அதனால் அவங்க தான் பேர் விட்டாங்க, பரவன் ஆகும்னு அவருக்கு பேர். இவர் எதிர்த்து கருத்து கொடுத்துக்கு நம்ம இவருடைய கொடுக்குற கருத்துக்கு நம்ம எதிர்த்து பேச முடியாதப்பா அப்படின்னு. அப்போ அப்படி பேசினவர் தான் பரவன் ஆகும்னு பாதிரியார்னு குறிப்பிட்டிருக்கு. அப்போ 1916 சார்ட்டர்ஸ் மாலோனி என்ற ஒரு கலெக்டர் வருகிறாரு, பாளையங்கோட்டைக்கு வர்றாரு. அவர் அலுவலகத்துக்கு வந்த உடனே இப்படி இந்த பேச்செல்லாம் பரவுது அவர்கள் சர்வன்ஸ்கிட்ட இருந்து. அப்படி பரவும் பொழுது அது யாருப்பா, த டிராகன் அப்படின்னு, ஐ வாண்ட் டு see him சொல்லிட்டாரு. 4 மணிக்கே புறப்பட்டார் குதிரையில். 11-11:30 வடங்குளத்தில் இருக்கார். அப்போ சேர்ந்தவிடனே சேர்றாரு. அவர் அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கௌசான சாமி அவர்கள். வரும்போது வந்த உடனே வெல்கம் பண்ணி அவங்க வழக்கப்படி ஒரு மக்கில் நல்லா குளிர்ந்த தண்ணி ஊற்றி தேன் ஊற்றி சாப்பாடு கொடுத்துட்டார். யூ பி ஹியர், ஐ வில் ப்ரிப்பேர் ஃபார் யூ லஞ்ச்ன்ட்டார். முடிச்ச ஒருபாடு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இருக்குது, எப்படி ரசிப்பாங்களோ அதே போல் பார்த்துட்டு சொன்னார். அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு பறவைநாத்தி தேடி போனேன், பட் ஐ மெட் எ லேம்ப் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு சாந்தமுள்ள செம்மறியை தான் பார்த்தேன்னு சொன்னார். அவர் இறந்த பிற்பாடு அவருக்கு சில சகோதரிகளும் சில பிரதர்ஸ்களும் சிலர் முடியை வெட்டி வச்சுக்கிட்டாங்க, சில அங்குத்தனி வெட்டி வச்சுக்கிட்டாங்க. இறந்த பிற்பாடு நடந்த ஒரு நிகழ்ச்சி. அகஸ்தியன் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ். அவங்க வீட்டில் ஒரு எருவ மாடு பால் கொடுத்து கண்ணு போட்டுருச்சு. பால் கறக்கிறதுக்காக போகிறாங்க. கண்ணு இறந்ததுனால அது ஸ்டெப் மதம் வச்சு என்ன செய்கிறாங்க, அதை வச்சாங்க. அது உதச்சி தள்ளிடுச்சு. உடனே ஒரு சிஸ்டர் நினைக்கிறாங்க, சரி நம்ம அந்த வெட்டி வச்சோமே அந்த அங்கு துணியில் ஒரு பகுதியை உள்ளே வைப்போம். உள்ளே வச்சா அமைதியாகிடுச்சு, பால் கறக்க முடியுது. இது உண்மைதானே திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. 2 தடவை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு சரி இதான் இது அதிசயம், இந்த அதிசயத்தை குறிப்பிடுறாங்க. அதனால் பறவைனாக பாதிரியார் சாதாரண ஆள் இல்லை. மக்களுக்காக தன்னையே 43 ஆண்டுகள் இங்கே வந்த ஒருபாடு ஒரு நாள் கூட வீடு திரும்பன்னு போகலை அதில். அப்படி இறந்தவருக்கு. அதனால் இறந்து அடக்கம் செய்வதோடு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், உண்மையிலேயே இவர் புனிதர் என்று. இந்த செய்தியை ஃப்ராலி என்ற சுப்பீரியர் ஃபாதர் என்ன செய்கிறார், ரோம எழுதுகிறார். அப்போ எழுதி அப்படி திறந்தவர் தான் நமக்கு நாங்கள் இவருக்கு இன்றைக்கு புனித பட்டத்துக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க சகோதரர்கள். அதான் அந்த அங்குத்துணி பற்றிய ஒரு ரகசியம். ஸோ ஒரு அருட்சகோதரர் அவருடைய பேச்சு பார்க்கும் பொழுது ஒரு டிராகன் பறவை நாகம் போல இருந்ததாக முதலில் பார்க்கிறார்கள். ஆனால் நெருங்கி பார்க்கிற பொழுது அவர் ஒரு அருமையான ஒரு செம்மறியாக, அவருடைய ஆடை கூட அதிசயம் செய்யக்கூடிய அளவிற்கு புனித வாழ்வோடு இருந்திருக்கிறார் அருட்சகோதரர் கௌசானல் அப்படிங்கிற தந்தை கௌசானல். அந்த ஒரு பிரெஞ்சு ஜெசுவிட் மிஷனரி பிரீஸ்ட். அந்த ஒரு நிகழ்வு அழகான இதுல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமையாக இருக்கிறது. சுருட்டிய போர்வை துணியால் அடித்தால் தண்ணீர் பிரியுமா? என்னுடைய கட்டுரையில ஒரு குறிப்பிட்ட நம்பர் எண்ணிக்கை உள்ள மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், விவிலிய தலைப்புகளில் எடுத்திருக்கேன். அதை சொல்ல அன்காமன் டாபிக்ஸ் ஐ ஹவ் டச்ட். அப்படி வரும்போது இந்த டாபிக் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, எலியாவுக்கு உதவியாக இருந்த எலிசை அவர் உழுதுகிட்டு இருக்காரு, தன்னது போர்வை எடுத்து அவருக்கு மேலே போட்டார். ஏப்பா நான் செய்ய வேண்டி செஞ்சுட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்கன்ட்டாரு. அவர் போட்ட உடனே நான் என்ன செய்ய வேண்டும், நான் எனக்கு விடைபெற்று தர எனக்கு விடை விடுங்கள், போயிட்டு வா. போனார், மாட்டை அடித்தார், விறகு வச்சார், விருந்து படைத்தார், வெறுங்கையை பின்பற்றினார். இது எங்கள் துறவரத்துக்கு முக்கியமான ஒரு நல்ல மாடல். அது துறவரத்தில் வரும்போது எளிமை என்ற வார்த்தைப்பாடு நாங்கள் கொடுக்குறோம். அதில் நாங்கள் எளிமையாக இருக்க வேண்டும், நாங்கள் கடினமாக உழைத்து வருகிற வருவாயில் எங்களுக்கு தேவையை போக பிறருக்கு உதவி, சுற்றியுள்ளவர்கள் ஏழைகளுக்கு உதவியிட வேண்டும். இதுதான் வார்த்தைப்பாட்டினுடைய எளிமை வறுமை வார்த்தைப்பாட்டினுடைய உட்பொருள். இது விளக்க முதல்ல தேவழித்தல் பற்றற்றவர்களாக இருக்கணும். அதை வரும்போது இதை வலியுறுத்தத்தான் எலியா என்பவர் பயன்படுத்தப்படுகிறார். எலிசையினுடைய ஆடை முக்கியமானது. கேட்குறாரு, நீங்கள் பிரியும் போது என்ன செய்யணும், எனக்கு என்ன ஒன்றும் விளங்கலையே, எனக்கு கலக்கமாக இருக்குது, உனக்கு என்ன வேண்டும் கேள்வின்னு சொல்கிறாரு எலியா. உங்களுடைய ஆவி எனக்கு 2 மடங்கு வேணும் என்று கேட்குறார். அப்படியா, அது கஷ்டமாயிட்டே சொல்கிறார், கஷ்டமாயிட்டே. ஆனால் ஒன்று செய், நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ பார்த்தால் அது கிடைக்கும். எவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தைகளை. ஆண்டவர் நான் உயர்த்தப்படும்போது உங்களை நான் எடுத்துக்கொள்ளினார்ல,
அதே தான் அது அன்றைக்கே இயேசுக்கு அடையாளம் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனால் அந்த ஆடையை பற்றி கொண்டார், சுருட்டினார். எலியாவின் கடவுள் எங்கேன்னு சுருட்டி அடித்தார். யோர்தான் பிரிந்தது. அந்த அந்த சாதாரண ஆடைக்கு இவ்வளோ வல்லமை கொடுத்தது யார்? இவருடைய பங்கு உண்டு, எலியாவினுடைய பங்கு உண்டு. எனவே நாம் கடவுளுடைய நோக்கி நெபிக்க பார்க்கும் பொழுது அவருடைய ஆற்றலை பெறுகிறோம். அந்த ஆற்றலை பிறருக்குன்னா வழங்குகிறோம் என்ற உண்மையை தத்துவத்தை அதை கொண்டு வருது. ரொம்ப அழகா அந்த விவிலியத்தில் வரக்கூடிய ஆடைகளை குறித்த பகுதியாக இந்த ஒரு விஷயத்தையும் அழகா பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் ஒரு கட்டுரையை நாம் பார்க்கலாம். அதை சொல்லுவாங்க, நம் வாழ்வு கோட்டைகள் கட்டிய கோட்டையா, கோட்டை ஐயா கட்டிய கோட்டையா, நம் வாழ்வு. அந்த ஒரு நம் வாழ்வு பற்றி நமக்கு தெரியும். ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னால அவர்கள் இலக்கிய போட்டி நடத்தினாங்க. சிறுகதை போட்டி, இலக்கிய சிறுகதை போட்டி நடத்தினாங்க. அப்படி நடத்தும் பொழுது லெட்டர் குவிஞ்சு வருது. ஒரு ஹாலில் கிடக்கும். அவ்வளோத்தையும் பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுத்து எழுதுறாங்க. அப்போ 5 ரவுண்டில் வரும்போது, முதல் ரவுண்டில் வரும்போது பல ஏறக்குறைய 10-15 லெட்டர் சிறப்பான கடிதங்கள் எழுதுகிறாங்க. அடுத்தது 4வது வரும்போது அதுலேயும் நாக் டவுன் சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் திருப்பி வர்றாங்க. அடுத்தது 3வது ரவுண்டு. இப்படி வர்ற சமயத்தில் 5 ரவுண்டு கடைசியில் முதன்மையாக வந்தது தான் அந்த நம் வாழ்வுக்கு முதல் பரிசு பெற்ற கதை. அந்த கதையின் பேர் பிரதர் சூசைமுத்து. அந்த கதையின் பேர் பிரதர் சூசைமுத்து. அது எழுதினவர் ராம்நாடு ஆசிரியர் இருக்க ஒரு மாணிக்கம் என்ற ஆசிரியர் எழுதினவர். அவருக்கு பரிசு வழங்கப்பட்டது. ஏன் இந்த பிரதர் சூசைமுத்து என்ன செய்தார்னா, இவர் சருகணிக்காரர். சருகணி 1955 பஞ்சம் வந்த பொழுது ஒரே வீட்டில் சோறு சாப்பிட்டா இந்த பிரதருடைய வீட்டில் தான். இந்த பிரதருடைய வீடு மோதிரக்காரர் வீடுன்னு பேர் சருகணியில். மற்றவங்களாம் ஏழைகளாம் எப்போ தேவை இருக்கே அப்போ அவள்கிட்ட போய் உதவி வாங்கிக்கிடுவாங்க. அந்த பிரதர் எங்கள் சகோதரர் சேர்ந்தார். ஆனால் அவர் கண்ணில் கொஞ்சம் மார்கன் தன்மை இருந்ததுனால பயிற்சி காலத்தில் அனுப்பிட்டாங்க. ஆனால் இவருக்கு எப்படின்னு கடவுள்னா ஒன்று சேவை செய்யணுமேன்னு ஆழ்வமாக அப்படி பல சுப்பீரியர்களுக்கு எழுதி பார்க்குறாரு. கடைசியில் லாரன்ஸ் என்ற சகோதரர் என்ன சுப்பீரியனில் இருந்தவர் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். பணியை ஏற்று நவஸ்வர பயிற்சியை முடித்து பிரதர் ஆகிறாரு. அவர் ஏற்கனவே ஆசிரியராக இருந்ததுனால அந்த ராம்நாடுக்கு இப்போ ஆசிரியர் படி போகிறான். காலையில் போயிடுவார், கிளாஸ் முடிஞ்சவன மாலையில் கிளம்பிடுவார். வீக்கெண்டில் சனி ஞாயிறில் அங்கே தான் இருப்பார். என்ன செய்வார், போய் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கிராமர் சொல்லிக் கொடுப்பார், பாடம் சொல்லிக் கொடுப்பார். வீடுகளுக்கு ஏதாவது வேலை தேவையாக இருந்தால் படிப்புக்கு ஏற்றபடி உயர் அதிகாரிகளை தேடி விட்டுருவார். அப்புறம் இந்த தங்களோட வீடுகளிலிருந்து சில பணத்தை கொடுத்து பிள்ளைகள் படிக்க வைக்க பல ஸ்கூலில் சேர்த்து விடுவார். அப்போ இப்படி மக்கள் மத்தியில் அவர் இதயத்தில் இடம் பெற்று விட்டார். அவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுத்துட்டாரு. அடுத்தது காலஞ்செல்லத்தில் ஒரு கவியும் கட்டி கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க ஊருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எல்லா வகையிலும் அவருக்கு உதவியாக இருந்திருக்காரு. அப்போ தங்கள் ஆன்மீகத்தை வளர்த்துருக்காரு. திருச்சபைக்கும் உயர்ந்திருக்காரு. ஆனால் சாதாரண கோட்டையும் வேட்டியும் தான் கட்டி போட்டு அந்த பணி செய்ய போய் அவரை ஆர்வத்தை தடுக்க முடியாது. ஆனால் அவருக்கு பேர் கிராமரையான்னு தான் பேர். அவன் பேர் அப்படிப்பட்ட வந்த சகோதரருக்கு அந்த வீடில் என்ன செஞ்சாங்க, எங்களையான்னு பேர் ஆரம்பித்து வீடுகளில் சூசமுத்து படைப்பிறந்த போட்டிருக்காங்க. ஏற்கனவே 50 வீடு 60 வீடு இருக்கும். இப்போ அதை எதை ஞாபகப்படுத்துனா பென்னி குக் படத்தை போட்டிருக்காங்களா, அது தியாகம் செஞ்ச ஒருத்தர் தியாகத்தினால தங்க பேரை ஏற்றுக்கிறாரு. அதனால் இந்த சகோதரர் சூசமுத்து அவர் கோட்டு தான் போட்டு, அதனால் கோட்டையான்னு கூப்பிடுறோம். ஆனால் அவர் கோட்டையே கட்டிவிட்டார். அங்கே ஆற்றங்கரை என்ற கிராமத்தில் 50-60 வீடு இல்லத இயேசுக்கு ஒரு தேவாலயம் என்ற கோட்டையும் மரியாளுக்கு ஒரு கெவி என்ற கோட்டையும் கட்டினார். மக்கள் இடத்துல இடம் பிடித்தார். அதனால் சாதாரண வாழ்க்கை தான், சாதாரண சகோதரர் பணி தான். ஆனால் தனது பணியினாலே அவர் தானே சிறைப்படுத்த வாங்கி கொண்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆமாம், நடந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வுகளையும் மையப்படுத்தி அதையும் சுவாரஸ்யமாக எழுதி கொடுத்துருக்குறீங்க. அது வாசிப்பதற்கு அந்த அந்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமை சகோதரர் அவர்களே. இந்த அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு, குறிப்பாக 80 வயதில் 60 ஆண்டுகளை நிறைவு செய்த உங்களுக்கு, அந்த துறவற அர்ப்பண வாழ்வின் கனியை இந்த புத்தகமாகவும் பார்க்க முடிகிறது. மாதா தொலைக்காட்சியின் நிர்வாகத்தினர் மற்றும் இறைமக்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரியப்படுத்துகிறோம். நன்றி சார். அன்பு நேயர்களே,
இன்னும் நம்மில் புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.